Lightroom நியூ அப்டேட்ல ஒரு சூப்பரான ஃபியூச்சர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது என்னங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் அழுத்திருங்க. வழக்கமா Lightroomல போட்டோஸ் மட்டும் தான் எடிட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம வீடியோ தெரியாம இம்போர்ட் பண்ணா கூட இம்போர்ட் ஆகும். ஆனா அது எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் பிளே மட்டும் தான் பண்ணி பார்க்க முடியும். இப்ப புதுசா Lightroomல வந்திருக்கிற அப்டேட்ல அந்த வீடியோவை ரொம்பவே சூப்பரா கலர் கிரேட் பண்ற மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஆனா அந்த வீடியோவை பெருசா எடிட் பண்ண முடியாது. ட்ரிம் பண்ணலாம், அப்புறம் ரொட்டேட் பண்ணலாம். Lightroom கலர் கிரேட் பண்றதுக்கு மட்டும் தான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த அப்டேட் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதை எப்படி பண்ணலாம்ங்கறத இந்த வீடியோல நம்ம எடிட் பண்ண போற வீடியோவை Lightroomல இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட் பண்றது வந்து போட்டோ இம்போர்ட் பண்ற மாதிரியே சேம் ப்ராசஸ் தான். அதுக்கப்புறமா அந்த வீடியோ செலக்ட் பண்ண உடனே கீழே நிறைய எடிட்டிங் டூல்ஸ்லாம் வருது. இப்போ Lightroomல மெயினா வீடியோல கலர் கரெக்ஷன் மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதோட இல்லாம அந்த வீடியோ நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். வேற எதுவும் பெருசா ஸ்ப்ளிட் பண்றது, கட் பண்றது இந்த மாதிரியான ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. இப்போ இந்த வீடியோவை நமக்கு தேவையான அளவு ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கிளிப்பை ட்ரிம் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது இதில் வந்து எல்லா ஆப்ஷனும் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ இதில் இருக்கிற மாஸ்கிங் அப்புறம் ஹீலிங் இந்த ஆப்ஷன் எதுவுமே எடுக்கல. ஒரு சில ஆப்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்ததாக இதில் இருக்கிற ப்ரீசெட்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் இருக்குது. இதில் வீடியோக்குன்னு தனியாக நிறைய ப்ரீசெட்டும் இருக்குது. இந்த அப்டேட்ல வந்திருக்கிற இன்னொரு நியூ ஃபியூச்சர் என்னன்னா, இப்போ இந்த ப்ரீசெட் செலக்ட் பண்ணிட்டு இது கொஞ்சம் ஓவரா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா, இதோட அமௌண்ட்டையும் நம்ம கம்மி பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன் இருக்கு. இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா எக்ஸ்போசர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். கான்ட்ராஸ்ட் ஃபுல்லாவே கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வீடியோல ஏற்கனவே கான்ட்ராஸ்ட் அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அடுத்து ஹைலைட் கம்மி பண்ணிக்கிறோம். ஆனா Lightroom ஆப்ல வீடியோ எடிட் பண்ணும்போது போட்டோல இருந்த அளவு நமக்கு கண்ட்ரோல் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. இதில் பிளாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமா கூட ஷேடோஸ்லேருந்து நம்மளால் டீட்டெயில் எடுத்துகிட்டு வர முடியும். அடுத்தது டெம்பரேச்சர். Lightroomல ஃபோட்டோவை வந்து நம்ம இந்த பிக்கர் டூல் எடுத்துகிட்டு வந்து நம்ம இமேஜில் எங்கே ஒயிட் ஸ்பாட் இருக்கோ அதை கிளிக் பண்ணி அதுலேருந்து நம்ம ஒயிட் பேலன்ஸ் செட் பண்ணிப்போம். அந்த ஆப்ஷன்லாம் இதில் ஒர்க் ஆகலை. மேனுவலாக தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. Lightroomல வீடியோ எடிட் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன் ஃப்ரீஸ் பண்ணி கொடுத்திருந்தாலும் இந்த HSN கலர் கிரேடிங் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான டூல். நான் ஏன் இது ரொம்பவே பவர்ஃபுல்னு சொல்றேன்னா, மேல இருக்கிற ஒவ்வொரு கலரா செலக்ட் பண்ணி அந்த கலர்ல மட்டும் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதனால எனக்கு இந்த ஆப்ஷன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த அப்டேட்ல எந்த ஃபியூச்சர் பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இதில் இருக்கிற கிரீன் கலரை செலக்ட் பண்ணி ஹியூ ஆப்ஷனை அட்ஜஸ்ட் பண்ண உடனே பேக்ரவுண்ட் கலர் ரொம்பவே செப்பரேட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல். அடுத்ததாக ஸ்ட்ரக்சர் கிளாரிட்டி இது எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண முடியல. அதில் இருக்கிற விஜினிட்டி மட்டும் நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இந்த கிளிப்பு இப்படி இருந்ததை நம்ம எடிட் பண்ணி இப்படி மாற்றிட்டோம். என்னதான் Lightroomல நிறைய கலர் கிரேட் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்திருந்தாலுமே எக்ஸ்போர்ட் பண்றப்ப மற்ற ஆப்பை கம்பேர் பண்றப்ப ரொம்பவே ஸ்லோ ஆகிற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் எக்ஸ்போர்ட் பண்றப்ப வீடியோட குவாலிட்டி, பிட் ரேட் எதுவுமே நம்மளால செலக்ட் பண்ண முடியல. மற்றபடி எடிட் பண்றப்ப போர்ட்ரேட், லேண்ட்ஸ்கேப் ரெண்டுத்துலயுமே பர்ஃபெக்டா தான் இந்த ஆப் ஒர்க் ஆகுது. Lightroomல வீடியோ எடிட் பண்றப்ப இதுல ஒரு சில பக்ஸ் மட்டும் இருக்கு. அதை மட்டும் அப்டேட்ல ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா இது மொபைல் வீடியோ எடிட்டிங்ல ஒரு பெஸ்டான ஆப்பாவே இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா எக்ஸ்போர்ட் பண்றப்ப இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். எக்ஸ்போர்ட் ஆகிறப்ப இருக்கிற இன்டர்ஃபேஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாலே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அவ்வளவுதான் இந்த வீடியோ. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.